நீங்கள் டே 5 சிக்கன் ஃபேப் ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து பொங்கல் நிறுத்தால நீங்கள் வந்து சேல்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 45 கோழி வந்து இறக்கிறோம். ஃபஸ்ட்டு வாட்டி இன்றைக்கி தான் 45 கோழி இறக்கணும். 45 கோழி வந்து ரேட்டு ரொம்ப ஆயிடுச்சு. நம்ம டீலர்கிட்ட பேசி அப்புறமா கொஞ்சம் காசு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி காசு மட்டும் கொடுத்து கஸ்டமர் வர வர வெட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து ரொம்ப கொஞ்சம் வர வர இன்றைக்கி பொங்கல்ன்றதால ரொம்ப கஸ்டமர் வர வர நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஒரே ஆளால் சமாளிக்க முடியல. அதனால சொல்லிட்டு ரொம்ப இந்த அடுத்த வாட்டிலாம் கொஞ்சம் கண்டிப்பாக நம்ம பிளான் பண்ணி ஆளுங்களாம் வர வைக்கணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபங்க்ஷன் டைமில் மட்டும் வர வச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. அதனால் இதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம தனியாக பண்ண முடியாது. சண்டேனா பார்த்துக்கலாம். ஃபங்க்ஷன் டைம்னால் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் அது மட்டும் பிளான் பண்ணணும். இன்றைக்கி ப்ராஃபிட் வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஏன்னா 12 கோழி நின்றதால நம்மளுக்கு வாங்கின காசுலேயே நம்மளுக்கு வந்து இப்போ வந்து பாதி நிற்கிது. ஆனால் இந்த 12 கோழி நம்ம விற்றுட்டு மொத்தம் இன்னும் எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த 12 கோழி விற்ற பிறகு தான் தெரியும். மொத்தமாக இப்போ 18,000 வந்திருக்கு. இந்த 12 கோழியில் நம்ம லாபம் இருக்குது. அதை விற்றா தான் நம்மளுக்கு கண்டிப்பாக இப்போ லாபம் தெரியும். அதனால் இந்த வாட்டி நம்ம லாபம்னு சொல்ல முடியாது, லாபம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் கணக்கு இருக்குது. கண்டிப்பாக இந்த 12 கோழி விற்றுட்டு லாபம் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.